இனிய நாளாய் மலரட்டும். 6/3/2026 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்திலே விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 22ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்றைக்கு திதி அப்படின்னு பார்த்தோம்னா தேய்பிறை திதி, திருதியை திதின்னு சொல்லுவோம். அந்த திதியில இருக்கு. சாயங்கால வேளையில 6:57 வரைக்கும் இருக்கும். அதுக்கு பின் சதுர்த்ததி திதி என்கிற திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் ஹஸ்த நட்சத்திரம் பேரு. காலையில 10:26 வரைக்கும் இருப்பார். பின்பு சித்திரை நட்சத்திரம் என்கிற செவ்வாயுடன் சாரத்தை கொண்ட நட்சத்திரத்துக்குள்ள போயிடுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த நாள்ல வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்தமான நாள். இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. சங்கடகர சதுர்த்தினா விநாயக பெருமானை வழிபடுதல். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கடன் தொகை நிறைய நமக்கு சுமையா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த சங்கடகர சதுர்த்தி போது கடனில் ஒரு பகுதியான கொடுக்க கடன் தீர்ந்து விடும். சாயங்கால வேளையில அவசியம் விநாயக பெருமானை பார்த்து ஒரு தேங்காயை உடைச்சு, சுவாமி எனக்கு கடனெல்லாம் தீர்ந்துடணும்னு வேண்டிட்டு வாங்க. டெஃபினட்டா அடுத்த சங்கடகர சதுர்த்திக்குள்ளார உங்க கடனின் தன்மை குறைந்திருக்கும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். அதனால இன்னைக்கு துவங்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல காரியங்களும் சுபகாரியங்களாக முடிந்து சங்கடங்கள் தீர்ந்து மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கட்டும். இன்றைய நாளின் காலை நல்ல நேரம் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலையில 4:30 5:30 மணி வரைக்கும். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ராகு காலம் 10:12, யமகண்டம் 3:04, குளிகை நேரம் 7:09. அதே போல இன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி அப்படிங்கிற போது இந்த நாளிலே 42 நாளில் நல்ல காரியம் கெடும்னு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா, சதுர்த்தி திதியில நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அந்த கடன் அடைக்கிற மாதிரி விஷயங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. அதனால இன்னைக்கு அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. மீன ராசி நண்பர்களே, உங்க ராசியின் நேரடி பார்வைக்கு வந்து நிற்கக்கூடிய இந்த சந்திர பகவான் மனதிலே நிறைவை கொடுப்பார். குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொடுப்பார். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பார். இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஜோஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு பாருங்க, நம்ம ரீகால் பண்ணலாம் மெமரியில அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் கூடிய நாளா இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல சந்தோஷத்தையும் அனுபவத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிடுங்க. இன்றைய நாளே கால வேளையிலேயே விநாயகரை வணங்கி எல்லாம் விக்னம் இல்லாமல் நடக்கணும் வேண்டியிடுங்க. 1 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் இன்றைக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.